ஜேடிகே டிவி நேயர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். போன வாரம் கேட்ட கேள்வி, அதாவது பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்கு பிரியமானபடி வளர்ப்பது, இதற்கான பதிலை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளைகளை வளர்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலத்தில் அது ரொம்ப நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதை ரொம்ப உணர முடியுது. முந்தி மாதிரி இல்லாமல் இப்போ ரீசன்ட் டேஸில் இன்னும் வரப்போகிற நாட்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் போல், அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. அது எல்லாரும் அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அப்போது பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. எல்லா பெற்றோருக்கும், அது படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, ஜாயிண்ட் ஃபேமிலியோ நியூக்ளியர் ஃபேமிலியோ என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, பிள்ளைகளை வளர்க்குறது ஏன் இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை நிறைய பேர் பேரண்டிங் குறித்து நிறைய இப்போல்லாம் நிறைய ஸ்டடீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய செமினார்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுபோல் சைல்டு ரியரிங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு அதை குறித்தும் நிறைய ஸ்டடீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது ரொம்ப இப்போ ஒரு தேவை. மெயினாக என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி பெற்றோருக்கு வந்திருக்கு, இந்த சமுதாயத்தில் இதை குறித்து ஏன் ரிசர்ச் ரொம்ப அதிகமாக இப்போ பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்க ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே நோக்கி போயிட்டுருக்காங்க. இதை எல்லாரும் நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்கோம். நிறைய வீடுகளில் பிள்ளைங்க ஏதோ ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி வேகமாக போகிறாங்க. அடிமைத்தனத்துக்குள்ளே போய் சிக்கிறதாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வெளியே கொண்டுட்டு வர முடியலை. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த குடிப்பழக்கத்துக்கு தான் அடிமையாகிட்டு இருந்தாங்க. இப்போ கேட்ஜெட்ஸ் வந்துடுச்சு, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் நிறைய வந்தனால மொபைல் ஃபோனுக்கு இன்டர்நெட்டில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்படியே ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் பலவிதமான அடிமைத்தனங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடக்கும்போது தான் அது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போது இப்போ என்ன யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, பிள்ளைங்களை சரியாக வளர்க்கலையோ, அதனால தான் பிள்ளைங்க இப்படி ஒரு நிலைமைக்கு போயிட்டுருக்காங்களோ, பேரண்ட்ஸை மதிக்கிறது இல்லை, பெரியவங்களெல்லாம் மதிக்கிறதே கிடையாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நோக்கி வந்தாச்சு. அப்போது இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். நிறைய பேர் எப்படின்னே தெரியாமல் அப்படியே அது பிள்ளைங்க அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போது நான் பைபிள்லேருந்து தான் நான் உங்களுக்கு இதுக்கு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். நிச்சயமாக எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா நிறைய நேரங்களில் இப்போ நமக்கே தெரியறதில்ல, தெரியாமல் நம்ம சில விஷயங்கள் நடக்கும்போது தான் இது நமக்கு யாரும் இதை சொல்லலையே, யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இப்படி செஞ்சுருக்கலாமே, குழந்தைய நல்லபடியாக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ ஒரு சில ஸ்டடீஸ்லலாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கோம்னா, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் நமக்கு தெரியும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சின்ன வயசில் அப்யூஸ் நிறைய நடக்குது. இதை பற்றின அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு ஏற்படுகிற அப்யூஸ் வெளியெல்லாம் ஏற்படுறது கிடையாது. அது நம்ம நியூஸ் பேப்பர்லாம் படிப்போம், இந்த சின்ன குழந்தைய ரேப் பண்ணிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க, ஆண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம். இது அங்கங்கே நடக்கிறத கேட்டிருப்போம். ஆனால் பெரும்பாலான அப்யூஸ் அந்தந்த வீட்டில் தான் நடக்குது. பேரண்ட்ஸ் மூலமாகவே குழந்தைகளுக்கு அப்யூஸ் நடக்குது. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, குழந்தைய இக்னோர் பண்ணுறது பெரிய அப்யூஸ், பெரிய கொடுமை. பேரண்ட்ஸ் குழந்தைய இக்னோர் பண்ணிவிட்டு கண்டுக்கிடாமல் விட்டுறது. குழந்தை அவங்க ஸ்கூலில் நடக்கிறத வீட்டில் சொல்லும்போது, நீ பிறகு வா, என்ன நான் இப்போ பிஸியாக இருக்கேன், இல்லை நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு குழந்தைய இக்னோர் பண்ணி விட்டுறது. இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு நமக்கு தெரியாது.
இது எப்போ தெரியுது அப்படின்னா, குழந்தை அப்படியே நம்மளை விட்டு விலகி விலகி போக ஆரம்பிக்கும். அப்போல்லாம் நமக்கு தெரியாது. அது டோட்டலாக அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகி அது வேற ஏதோ ஒரு காரியத்தில் அது அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அழுவாங்க. ஏன் இப்படி ஆயிடுச்சு என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அதை சொல்லும்போது, நீங்கள் முதல்ல இப்படிலாம் குழந்தைய இக்னோர் பண்ணது, அப்புறம் வந்து குழந்தைய, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை இருக்கும், குழந்தைய போட்டு அடிக்கிறது, அதெல்லாம் குழந்தை மனசில் எவ்வளோ பாதிப்பை உண்டாக்கியிருக்கும். இதெல்லாம் வயலன்ஸ் தானே, ஒரு வகையான வயலன்ஸ் தானே, டொமஸ்டிக் வயலன்ஸ் தானே. அப்போ இதெல்லாம் நடந்திருக்கும், வயலன்ஸ் நடந்திருக்கும், அப்யூஸ் நடந்திருக்கும் குழந்தைக்கு. பேரண்ட்ஸ்க்கே அதை உணர்ந்திருக்க மாட்டாங்க, அவங்களையும் அறியாமல். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பாதிப்புக்குள்ளே அந்த குழந்தை போகும்போது, கண்ணீர் வடிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திரும்ப அது ரிவர்ஸ் வர்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் குழந்தை வளர்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவது என்ன செய்யலாம் அப்படின்னா, குழந்தைங்களை வந்து வளர்க்குறது ஒரு ஈஸியான ஒன்று தான். ஆனால் நம்ம அறியாமைனால அதை நம்ம ரொம்ப கஷ்டமாக்கிருந்தோம். எப்படின்னா, இப்போ 2 பேரும் ஒர்க்கிங்காக அப்படி இருந்தால் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே போக வேண்டியது. இதை குறித்து நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வரும்போது, நிறைய பேர் இதை பற்றி பேசும்போது பயங்கர ஒரு பாரமாக இருக்கும் எனக்கு இந்த குழந்தைங்களை குறித்து. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பிஜி அசிஸ்டன்ட்ஸ், 2 பேருமே டீச்சர்ஸ். ஸோ 2 பேருமே காலையிலே எழுந்திரிச்சு ஸ்கூல் போக வேண்டியிருக்கு. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நைட் வர்றதுக்கும் லேட் ஆகுது. அம்மா வந்து காலையிலே 6 மணிக்கெலாம் கிளம்பி போயிடுவாங்க, நைட்டு லேட்டாக தான் வருவாங்க. அப்பா தான் கொஞ்சம் லேட்டாக கிளம்புவார். ஸோ அப்பா தான் பிள்ளைங்களை குளிப்பாட்டி புறப்பட்டு அவங்கள ட்ரெஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு அவர் ஸ்கூலுக்கு போகிறாரு. அப்போ தான் முதல்ல வருவார், அம்மா நைட்டு தான் வருவாங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த அம்மாவால் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. அவங்க ரொம்ப டயர்டாக வேற வரனால நைட்டு அவங்க டின்னர் ரெடி பண்ணிவிட்டு, காலமே அவங்க மற்ற லஞ்செல்லாம் ரெடி பண்ணி காலமே அதிகாலையில் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பி போகணுமா. பிள்ளைங்களை பேசும்போது கூட இவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்களாம். இப்போ இந்த ஹஸ்பண்டுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கு. இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாதனால இந்த இவங்களுக்குள்ளே உள்ளதுமே தெரியாமல் இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இவங்க 2 ஆண் குழந்தைங்க, மூத்த பையனை தான் ரொம்ப அடிப்பாராம் அவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது. இதுவுமே தெரியாமல் இருந்திருக்கு. எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா, ஒரு 13-14 வயசு ஆகும்போது அவனுக்கு ரொம்ப ஃபிட்ஸ் வந்து நாக்கெல்லாம் வெட்டி ரத்தமாகி அப்படி ஒரு சிவியரான கண்டிஷனுக்கு போகும்போது, அப்போ தான் இந்த அம்மா சொல்கிறாங்க, நானும் என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவன் மேலே தான் காட்டினேன், அவனை நான் ரொம்ப அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பாவும் அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போவும் இவங்களோட ஒர்க்லோடு குழந்தைய கவனிக்க முடியல. இந்த சுச்சுவேஷனில் கூட எங்களால் எங்கள் குழந்தைய கவனிக்க முடியல. ரொம்ப தாங்க முடியாத வேதனை. அதை நினச்சாலே அப்படி ரொம்ப இருதயமே ரொம்ப பாரமான மாதிரி இருக்கும். இது மாதிரி 1-2 குழந்தைங்க கிடையாது, நிறைய குழந்தைங்க வந்து அநியாயமாக, நல்ல பிள்ளைங்க வந்து அநியாயமாக டிப்ரெஷனுக்குள்ளே போய் அவங்களுடைய லைஃப்பையே இழந்து நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையான விஷயம். அப்போது குழந்தைங்களை வளர்க்குறது எவ்வளவு நம்ம பாவம் செய்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லா பெற்றோரும் கண்டிப்பாக யோசித்து, நீங்கள் இப்போ டைம் இல்லாதனால ஷார்ட்டாக சொல்கிறேன், என்ன பண்ணோம் அப்படின்னா, செல்ஃபோனை கொடுத்து, அதாவது சின்ன வயசில் குழந்தைய ரொம்ப அழுது அடம் பிடிக்குது அப்படின்னா உடனே இந்த செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு இதை பாரு, அந்த தப்பை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. இல்லைன்னா டிவியை ஆன் பண்ணிவிட்டு அதில் உட்காந்து பாரு, அந்த தப்பை செய்யவே செஞ்சிடாதீங்க. ஒரு 5 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய இந்த மாதிரி இதில் காட்டிடாமல் அவங்கக்கிட்ட ரொம்ப அவங்கள ஹக் பண்ணி, இயேசுசாமி கிட்ட சின்ன பிள்ளைங்களை கொண்டுட்டு வந்து எல்லாரும் அதட்டினாங்க, கொண்டு வராதீங்கன்னு. ஆனால் இயேசுசாமி அவங்களெல்லாம் அணைச்சிக்கிட்டாரு அப்படின்னு நம்ம பைபிளில் வாசிக்கும். அதை மனசில் வச்சுக்கணும் எல்லா பெற்றோரும். எல்லா சூழ்நிலையும் நம்முடைய குழந்தைய நம்ம அணைக்கணும். நம்ம குழந்தைங்களை அணைக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, பெற்றோர் அதை கற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க சிறந்த எதிர்காலத்தில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. அவங்கள அணைக்க கற்றுக்கொள்ளாத போது அவங்க கண்டிப்பாக அந்த அடிக்ஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அவங்க மேலே எந்த தப்பும் இல்லாமல் அவங்க அநியாயமாக விக்டிமாக ஆகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கவே கூடாது. ஸோ அந்த சின்ன பிள்ளைங்க அடமெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் மொபைலை கையில் கொடுக்குற தப்பை மட்டும் பண்ணிடவே செஞ்சிடாதீங்க. அந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் டைம் அவங்களுக்காக கொடுத்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி செஞ்சால் பெரிய ஆபத்துலேருந்து நீங்கள் உங்கள் குழந்தைய நீங்கள் நிச்சயமாக காப்பாற்றிட்டீங்க.
ரெண்டாவது ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை இருக்கும், உங்களுடைய நீங்கள் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உங்கள் குழந்தைங்க கிட்ட பாஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நமக்கு வந்து நிறைய இப்போ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோ அப்படிலாம் இப்போ அந்த இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அப்படிங்கும்போது நமக்கு ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இப்போ அவ்வளோவா இல்லை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், குழந்தைங்கக்கிட்ட தான் அதை ஷேர் பண்ணுறோம். அப்போ இந்த நெகட்டிவான விஷயங்களை குழந்தைங்கக்கிட்ட ஷேர் பண்ணிடவே செஞ்சிடாதீங்க. என் குழந்தையும் தெரிஞ்சுக்கிட்டட்டும், இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு என் குழந்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. யாருமே கெட்டவங்க இல்லை. எல்லாரும் அந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும், சூழ்நிலை வந்து மாறிடும். அதனால் நீங்கள் அப்படி நினச்சிட்டு வேற யாரையோ பனிஷ் பண்ணுறதா நினச்சிட்டு உங்கள் குழந்தையே நீங்கள் பனிஷ் பண்ணிடாதீங்க. அந்த கெட்ட விஷயங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் உங்கள் குழந்தைகிட்ட அப்படி இப்படி பாரு, அப்பா பாரு இவ்வளோ கெட்டவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லாதீங்க. தாத்தா பாட்டியை பாரு இவ்வளோ மோசமாக இருக்காங்க அப்படிலாம் சொல்லிடாம, எது எப்படியா இருந்தாலும் நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போம், இந்த பிரச்சனை சரியாயிரும், அந்த மாதிரி பிள்ளைங்கக்கிட்ட பாசிட்டிவாக பாஸ் பண்ணுங்கள். அப்போந்தான் உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட நல்ல குணங்கள் வளரும், எதிர்காலத்தில் அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இந்த 2 பேசிக்கான விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க நல்ல ஆரோக்கியமாக கர்த்தருக்கேற்ற சிச்சையில் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு நமக்கு பைபிள் கற்றுக் கொடுக்குது எபேசியரில். அதை நல்லா படித்து பார்த்துட்டு பிள்ளைங்களை கோபப்படுத்தாமல் வளர்க்கணும்னு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்லாம் அவங்க மேலே இறக்கி வைக்காமல் அன்பை மட்டும் பிள்ளைகளுக்கு கடத்தணும் சின்ன வயசில். இந்த மாதிரி அதை நம்ம புரிஞ்சு நம்ம அதை செய்யணும். குழந்தையாக இருக்கும்போது நம்ம இதை கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்க என்றைக்குமே அதை மறக்க மாட்டாங்க. அது மாதிரி அந்த ஸ்டேஜில் நம்ம விட்டுட்டு அவங்க பெரிய பிள்ளைங்களாக ஆகும்போது அன்பாக இருக்கணும், இந்த மாதிரி நீ அடிக்ஷனில் போகக்கூடாது அப்படி அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திரும்ப அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறாங்க. குழந்தையாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட அன்பை கடத்துறது, அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை நம்ம சொல்கிறது, இந்த தவறான விஷயங்களை அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம கவனமாக பார்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம செய்யும்போது அவங்க நிச்சயமாக வந்து நல்ல பிள்ளைங்களாக வளருவாங்க. சிலர் வந்து பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு போட்டு குழந்தைய அடிக்கிறது, வாயில் வந்தபடியெல்லாம் திட்டுறது, இதெல்லாம் அந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாக இருக்கிறவனும் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீங்கள் வந்து அன்பாக அவனுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப பிறம்பை எடுக்கிறதுக்கு அவசியமே இருக்காது. சேட்டை பண்ணினாதானே, தப்பு பண்ணாதானே பிறம்பு எடுக்கணும். உங்கள் குழந்தை தப்பு பண்ணாமல் நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிடுச்சு நல்லபடியாக நடக்கும்போது போட்டு பிறம்பு வச்சு அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு தேவையே இல்லை. அப்போது நம்ம வந்து இந்த குழந்தைய இந்த மாதிரி கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நிச்சயமாக வளர்க்க முடியும். இதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். நல்லா ஜெபம் பண்ணுறது, பிள்ளைங்க தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறது, பிள்ளைங்க தினமும் பைபிள் வாசிக்கிறாங்களா, காலையில் எந்திரிச்சதும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிவிட்டு எந்திரி அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னாலே அவங்க வாழ்க்கையில் அந்த வேதம் அவங்களுக்கு வழிகாட்டும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் நம்ம நிறைய இதை குறித்து பேசலாம். இந்த விஷயம் உங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் சொன்னது அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். இது போன்ற உங்கள் கேள்விகளை 8508898168 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க. heavenlypeace2020@gmail.comங்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்பி 2ல் ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் அனுப்பலாம். உங்கள் பேர் ஊரெல்லாம் போட வேண்டாம், உங்கள் கேள்வியை மட்டும் நீங்கள் அனுப்பி வச்சா போதும். அடுத்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்கிறேன். அதாவது திருமணத்திற்கு வரன் பார்க்கும் பொழுது என்ன காரியங்களுக்காக ஜெபித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதிலை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.